அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். அதில் தலைப்பு 4.3 இராணுவ ஒப்பந்தங்களின் உருவாக்கம். ஃபஸ்ட் பாயிண்ட் நேட்டோ. ஃபஸ்ட் பாயிண்ட் நேட்டோ. இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1.1 அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தோழமை நாடுகளும் சேர்ந்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை 1949 ஏற்படுத்தி சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பு போக்கை ஐரோப்பாவிற்குள் தடை செய்ய முற்பட்டன. 1.1 அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தோழமை நாடுகளும் சேர்ந்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை 1949 ஏற்படுத்தி சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பு போக்கை ஐரோப்பாவிற்குள் தடை செய்ய முற்பட்டன. 1.2 பாயிண்ட் இவ்வொப்பந்தம் வடக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட இராணுவ கூட்டு ஒப்பந்தமாகும். 1.2 பாயிண்ட் இவ்வொப்பந்தம் வடக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட இராணுவ கூட்டு ஒப்பந்தமாகும். 1.3 பாயிண்ட் இதன் முக்கிய உறுப்பு நாடுகள் 1 கனடா, 2 பெல்ஜியம், 3 டென்மார்க், 4 பிரான்ஸ், 5 ஐஸ்லாந்து, 6 இத்தாலி, 7 லக்சம்பர்க், 8 நெதர்லாந்து, 9 நார்வே, 10 போர்த்துக்கல் மற்றும் 11 இங்கிலாந்து ஆகியன. 1.3 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இதன் முக்கிய உறுப்பு நாடுகள் 1 கனடா, 2 பெல்ஜியம், 3 டென்மார்க், 4 பிரான்ஸ், 5 ஐஸ்லாந்து, 6 இத்தாலி, 7 லக்சம்பர்க், 8 நெதர்லாந்து, 9 நார்வே, 10 போர்த்துக்கல் மற்றும் 11 இங்கிலாந்து ஆகியன. அடுத்து 1.4 பாயிண்ட் பின்னர் 1952 துருக்கியும் கிரீஸும் இவ்வொப்பந்தத்தில் இணைந்து கொண்டன. 1.4 பாயிண்ட் பின்னர் 1952 துருக்கியும் கிரீஸும் இவ்வொப்பந்தத்தில் இணைந்து கொண்டன. 1.5 பாயிண்ட் ஜெர்மனி 1955 இவ்வொப்பந்தத்தில் இணைந்தது. 1.5 பாயிண்ட் ஜெர்மனி 1955 இவ்வொப்பந்தத்தில் இணைந்தது. அடுத்து 1.6 பாயிண்ட் நேட்டோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமானது வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாகும். 1.6 பாயிண்ட் நேட்டோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமானது வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாகும். அடுத்து 2 பாயிண்ட் சீட்டோ அல்லது மணிலா ஒப்பந்தம். 2 பாயிண்ட் சீட்டோ அல்லது மணிலா ஒப்பந்தம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2.1 தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைவு என்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை முன்னிறுத்தியதாகும். 2.1 பாயிண்ட் தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைவு என்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின்
கூட்டு பாதுகாப்பை முன்னிறுத்தியதாகும். அடுத்து 2.2வது பாயிண்ட். மணிலா ஒப்பந்தம் இயர் 1954. 1 அமெரிக்க ஐக்கிய நாடு, 2 பிரான்ஸ், 3 இங்கிலாந்து, 4 நியூசிலாந்து, 5 ஆஸ்திரேலியா, 6 பிலிப்பைன்ஸ், 7 தாய்லாந்து மற்றும் 8வது பாயிண்ட் பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் கையெழுத்திடப்பட்டது. 2.2வது பாயிண்ட். மணிலா ஒப்பந்தம் இயர் 1954. 1 அமெரிக்க ஐக்கிய நாடு, 2 பிரான்ஸ், 3 இங்கிலாந்து, 4 நியூசிலாந்து, 5 ஆஸ்திரேலியா, 6 பிலிப்பைன்ஸ், 7 தாய்லாந்து மற்றும் 8 பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் கையெழுத்திடப்பட்டது. 2.3வது பாயிண்ட். இவ்வொப்பந்தத்தின் உறுப்பு நாடுகள் இப்பகுதியில் பொது உடைமை சிந்தனை பரவுவதையும் அக்கொள்கை செல்வாக்கு பெறுவதையும் தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. 2.3வது பாயிண்ட். இவ்வொப்பந்தத்தின் உறுப்பு நாடுகள் இப்பகுதியில் பொது உடைமை சிந்தனை பரவுவதையும் அக்கொள்கை செல்வாக்கு பெறுவதையும் தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 2.4வது பாயிண்ட். ஆனால் நேட்டோ கூட்டமைப்பில் இருந்தது போன்று நிரந்தர படைகளையோ ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டையோ சீட்டோ கொண்டிருக்கவில்லை. 2.4வது பாயிண்ட். ஆனால் நேட்டோ கூட்டமைப்பில் இருந்தது போன்று நிரந்தர படைகளையோ ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டையோ சீட்டோ கொண்டிருக்கவில்லை. அடுத்து 3வது பாயிண்ட். வார்சா ஒப்பந்தம். 3வது பாயிண்ட். வார்சா ஒப்பந்தம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3.1. நேட்டோவிற்கு எதிராக சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளை கொண்டு உருவாக்கியதே வார்சா ஒப்பந்தமாகும். 3.1. நேட்டோவிற்கு எதிராக சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளை கொண்டு உருவாக்கியதே வார்சா ஒப்பந்தமாகும். 3.2வது பாயிண்ட். ஐரோப்பாவை சேர்ந்த 8 முக்கிய நாடுகளான 1 அல்பேனியா, 2 பல்கேரியா, 3 ஹங்கேரி, 4 செக்கோஸ்லோவியா, 5 கிழக்கு ஜெர்மனி, 6 போலந்து, 7 ருமேனியா, 8 ரஷ்யா ஆகியவை டிசம்பர் 1954 மாஸ்கோவில் கூடி ஒரு கலந்துரையாடலை நடத்தின. 3.2வது பாயிண்ட். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஐரோப்பாவை சேர்ந்த 8 முக்கிய நாடுகளான 1 அல்பேனியா, 2 பல்கேரியா, 3 ஹங்கேரி, 4 செக்கோஸ்லோவியா, 5 கிழக்கு ஜெர்மனி, 6 போலந்து, 7 ருமேனியா, 8 ரஷ்யா ஆகியவை டிசம்பர் 1954 மாஸ்கோவில் கூடி ஒரு கலந்துரையாடலை நடத்தின. 3.3வது பாயிண்ட். இவை மீண்டும் மே 14, 1955 கூடி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின. 3.3வது பாயிண்ட். இவை மீண்டும் மே 14, 1955 கூடி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின. 3.4வது பாயிண்ட். இதுவே வார்சா உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. 3.4வது பாயிண்ட். இதுவே வார்சா உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. 3.5வது பாயிண்ட். இந்நாடுகள் மாஸ்கோவை தலைமையிடமாக கொண்டு ஒரு கூட்டு இராணுவ முகமையை நிறுவின. 3.5வது பாயிண்ட். இந்நாடுகள் மாஸ்கோவை தலைமையிடமாக கொண்டு ஒரு கூட்டு இராணுவ முகமையை நிறுவின. அடுத்து 3.6வது பாயிண்ட். 1991 வார்சா ஒப்பந்தத்தை சோவியத்தின் பிளவு முடிவுக்கு கொண்டு வந்தது. 3.6வது பாயிண்ட். 1991 வார்சா ஒப்பந்தத்தை சோவியத்தின் பிளவு முடிவுக்கு கொண்டு வந்தது. அடுத்து 4வது பாயிண்ட். சென்டோ அல்லது பாக்தாத் ஒப்பந்தம். 4வது பாயிண்ட். சென்டோ அல்லது பாக்தாத் ஒப்பந்தம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4.1. 1 துருக்கி, 2 ஈரான், 3 பிரிட்டன்,
4 பாகிஸ்தான், 5 ஈரான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 4.1 1 துருக்கி, 2 ஈராக், 3 பிரிட்டன், 4 பாகிஸ்தான், 5 ஈரான் ஆகிய நாடுகள் 1955 ஏற்படுத்திய ஒப்பந்தமே பாக்தாத் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. 4.1வது பாயிண்ட் 1 துருக்கி, 2 ஈராக், 3 பிரிட்டன், 4 பாகிஸ்தான், 5 ஈரான் ஆகிய நாடுகள் 1955 ஏற்படுத்திய ஒப்பந்தமே பாக்தாத் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 4.2 அமெரிக்க ஐக்கிய நாடு இவ்வுடன்படிக்கையில் 1958 இணைந்ததோடு இவ்வொப்பந்தம் மத்திய உடன்படிக்கை அமைப்பு என்று அறியப்பட்டது. 4.2வது பாயிண்ட் அமெரிக்க ஐக்கிய நாடு இவ்வுடன்படிக்கையில் 1958 இணைந்ததோடு இவ்வொப்பந்தம் மத்திய உடன்படிக்கை அமைப்பு என்று அறியப்பட்டது. அடுத்து 4.3வது பாயிண்ட் இவ்வொப்பந்தம் அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பும் அனைத்து அரபு நாடுகளுக்கும் திறந்தே இருப்பதாக அறிவிக்கப்பட்டதெனினும் இவ்வொப்பந்தம் 1979 கலைக்கப்பட்டது. 4.3வது பாயிண்ட் இவ்வொப்பந்தம் அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பும் அனைத்து அரபு நாடுகளுக்கும் திறந்தே இருப்பதாக அறிவிக்கப்பட்டதெனினும் இவ்வொப்பந்தம் 1979 கலைக்கப்பட்டது. இந்த 4.3 பாயிண்ட்ஸோட பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் தலைப்பு 4.3 இராணுவ ஒப்பந்தங்களின் உருவாக்கம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.